அதை இன்று மட்டுமல்ல பல நாட்களாகவே கவனித்து வருகிறேன். என்னை நீ வணங்கியதே இல்லை. அது தவறில்லையா? உன்னை விட பெரிய தெய்வத்தை நான் வணங்குறதுனால உன்னை வணங்கணுங்கிற அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல, உன்னை வணங்கித்தான் ஆகணுங்கிற எந்த கட்டாயமும் எனக்கு இல்லையே. என் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை நான் ஏத்துக்கிறேன். அப்படி என்றால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையா? தனிப்பட்ட தெய்வமா உன்னை நான் என்னைக்கும் ஏத்துக்கிட்டது இல்ல. என் இறைவனோட துணைவி என்ற முறையில வேணும்னா உன் மேல எனக்கு மதிப்பு இருக்கு, மத்தபடி எதுவும் இல்ல. நீ யாரிடம் பேசுகிறாய் என்று புரிந்துதான் பேசுகிறாயா? என் சிவனோட மனைவின்னு புரிஞ்சுதான் பேசுறேன். என்னை வணங்காதிருக்க காரணம் என்ன? என்ன பொறுத்தவரையில என் சிவனை தவிர வேற யாரும் தெய்வம் இல்லைங்கிறது தான் என் எண்ணம். தேவாதி தேவர்கள் என் சிவனுக்கு பிறகு உலகை காக்கும் பஞ்சபூதங்கள் என் பரமேஸ்வரனின் அடிமைகள், கடல் வானம் பூமி முதலான இயற்கைகள் என் மகேஸ்வரனின் கைக்குள் அடக்கம். உன் சிவனை தவிர உனக்கு வேற எதுவும் முக்கியமில்லையா? என் சிவனை தவிர எனக்கு என் உயிர் கூட முக்கியமில்லை. என் சிவன் என் சிவன் என் சிவன் என் சிவன் என்று சொல்லும் உன் சிவன் எனக்குள் அடக்கம். புரிந்து கொள். திருத்திக்கோ. உனக்குள் அடக்கம் இல்ல, சிவனுக்குள்ளதான் இந்த உலகமே அடக்கம். சிவன் என்னில் பாதி, என் உரிமை. தப்பு. சிவன் பொது சொத்து. முதல்ல பக்தர்களான எங்களுக்கு உரிமை, அதுக்கப்புறம் தான் சிவனுக்கு நீ உரிமை. புரிஞ்சுக்கோ. சிவனுக்குத்தான் நீ உரிமையே தவிர சிவன் உனக்கு உரிமை இல்ல. மகேஸ்வரி, உன்னோட கோபம் உனக்கு உண்மை புரிஞ்சிருக்குங்கிறது உணர்த்துது. இனியும் உன்னை வணங்க சொல்லி என்னை வற்புறுத்தாத. நான் தெய்வம், நீ என்னை வணங்கித்தான் ஆக வேண்டும். நீ தெய்வம்னா என்கிட்ட இப்படி கேட்க மாட்டேன், நானும் உன்னை வணங்காம போக மாட்டேன். மகேஸ்வரி, இனியும் என்கிட்ட எதிர்பார்க்காத. என் சிவனை தவிர வேற எந்த தெய்வமும் இல்ல. என் சிவனை தவிர வேற யாரையும் வணங்கவும் மாட்டேன். வணங்க வைப்பேன். இதே மகேஸ்வரி வாயால், தாயே நீயும் என் தெய்வம்தான், உன்னையும் நான் வணங்குகிறேன் என்று இரு கை கூப்பி என்னை வணங்க வைப்பேன். நான் உயிரோட இருக்கிற இந்த ஜென்மத்துல நடக்காது, இதே ஜென்மத்தில் நடத்தி காட்டுகிறேன். முடிஞ்சா நடத்தி காட்டு, நானும் பார்க்கிறேன். என்னவாயிற்று? தேவியாகின்று மிகுந்த சினத்தோடு இருப்பது போல் தெரிகிறது. ஏன், உங்களுக்கு எதுவும் தெரியாதா? தேவையில்லாத விஷயங்களை நான் தெரிந்து கொள்வதில்லை. எது தேவையில்லாத விஷயம்? என் விஷயம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அப்படித்தானே? எதற்கு வாக்குவாதம்? என்ன விஷயம் என்று சொல், தெரிந்து கொள்கிறேன். என் விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும். மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். மனித குலத்தில் மட்டுமல்ல, தேவ குலத்திலும் பெண்கள் பெண்களாகவே தான் இருக்கிறார்கள். கேலி போதும், என் விஷயத்திற்கு வாருங்கள். சொன்னால் தானே வருவதற்கு? சொல்கிறேன். சொல், நானும் கேட்கிறேன். எல்லாம் உங்கள் பக்தை ஒருத்தியால் வந்த கோபம்தான். உனக்கு என் மூலமாகத்தான் கோபம் வந்து கொண்டு இருந்தது. இப்பொழுது என் பக்தர்கள் மூலமாகவும் கோபம் வந்து விட்டதா? பரிகாசம் போதும், சொல்வதை கேளுங்கள்.